நிச்சயமா லோக்கல்ல ஒரு பொலிட்டிக்கல் ஆளுங்கட்சியோட பொலிட்டிக்கல் சப்போர்ட் இல்லாம எந்த காரணத்தை கொண்டு போதைப் பொருள் விற்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ரவுடிசம் வளர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. நான் பப்ளிக்காவே இதை பேசுறேன், நான் பயப்படல. என்ன ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன் they are supporting for the rowdyism, not for the public. என்ன பொறுத்த வரைக்கும் அவன் வெட்டினதுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இங்க ஹியூமன் ரைட்ஸ் வெட்டினதுக்கு வர்றது இல்ல. அப்போ அந்த வெட்டினவனை நீ என்கரேஜ் பண்ற மாதிரி தானே இது இருக்கு. ஆனா உங்களுக்கு மரண தண்டனைக்குன்னு சொன்னா ஹியூமன் ரைட்ஸ் வந்துருது. அதுக்கு என்ன சொல்றான்னா, அதே மாதிரி ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப டிலே ஆகிறது. டிலே எல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது சார். லா அண்ட் ஆர்டர் வந்து ஸ்ட்ரிக்டா இருந்தா அந்த லா அண்ட் ஆர்டர் மேல தப்பு இருக்கும், பயம் இருக்கும். புரியுதுங்களா? அன்னைக்கு அம்பேத்கர் எழுதின சட்டம் வந்து 50 ஆண்டுகளுக்காக தான் அவர் எழுதினார். அதாவது 50 ஆண்டுகளுக்கு அப்புறம் மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி சட்டத்திட்டங்களை மாற்றணும்னு தான் அவர் எழுதினார். ஆனால் இந்த கிரிமினல் பொலிட்டீஷியன்ஸ் தங்களுடைய சுயநலத்துக்காக அந்த சட்டத்தை வச்சு நீ சட்டத்தோட விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தன் மேல 10 கேஸ் இருந்தா தான் நீ பெரிய ஆளுன்னு சொல்ற. நீ சட்டம் ஒழுங்கா கெடுக்கிறியா இல்ல பிஜேபி கெடுக்குதா? இதுதான் என்னுடைய கேள்வி. இதுக்கு திரும்ப அவ்வளவு நாளா பதில் சொல்ல முடியுமா? வணக்கம், இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக, தற்போதைய அரசியல் நிகழ்வுகள் பற்றி நம்மிடம் பேசுவதற்காக எளிய மக்களின் குரலான சாமானியனான நீட் நாராயணன் அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கடுமையான ஒரு சூழல் எதிர்பார்க்கிறது அப்படின்ற மாதிரி கேள்விப்படுறோம். என்ன அப்படின்னா, முக்கியமாக வந்து போதை கலாச்சாரம். இன்றைக்கி தமிழகம் பூரா பல்வேறு இடங்களில் வந்து சட்டம் ஒழுங்கு சீர்குலைவதற்கு காரணமே போதை பழக்கம் தான். அந்த போதை பழக்கத்தை இந்த அரசு சரியாக தடுக்கவில்லை அப்படின்ற ஒரு குற்றம் அவங்க திமுக அரசு மேலே இருக்குது. அவங்க சார்பிலேருந்து மா சுப்பிரமணியன் சொல்கிறாரு, 0% இங்கே வந்து இது போதை பழக்கமாக இருக்குது, 0% தான் இருக்குது, போதை இங்கே கலாச்சாரமே இல்லைன்றார். ஆனால் திருத்தணி சம்பவம், இப்போ நீங்கள் நம்ம கேள்விப்பட்ட திருத்தணி சம்பவங்கள் மற்றும் பல்வேறு கோவை சம்பவம், பல்வேறு சம்பவங்கள் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க போதை கலாச்சாரத்தை பற்றி? அதாவது ஒன்று சொல்கிறேன். என்றைக்கு வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை வந்து வாயை மூடிட்டு இருக்க வச்சாங்களோ, செயல்பட விடாமல் செஞ்சாங்களோ, அன்றைக்கி ஒரு 25% லா அண்ட் ஆர்டர் கெட்டு போச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ கேட்டிங்க போதை கலாச்சாரம் அதிகமாக இருக்குது, மா சுப்பிரமணியம் எங்கேயும் இல்லைன்னு சொல்கிறேன். ஆனாலும் இப்போ கள்ளக்குறிச்சியில் கூட பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே தான் விற்றுருக்கான். ஆனால் அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியாமல் இருக்குமா? ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த போதை கலாச்சாரம் என்று ஒழிய வேண்டும் என்றால் அதை செய்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக லோக்கலில் ஒரு பொலிட்டிக்கல் ஆளுங்கட்சியோட பொலிட்டிக்கல் சப்போர்ட் இல்லாமல் எந்த காரணத்தை கொண்டு போதைப் பொருள் விற்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. இந்த ஆன்சா இருக்கட்டும், கஞ்சாவாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், கூட்டணி கட்சிக்காரங்களை வச்சுக்கிட்டு ஆளுங்கட்சிக்காரங்க துணையோட நடக்கிறது தான் இந்த போதை இதுக்கு காரணமே. இதை ஒழிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு ஃபுல்லாக பவரை கொடுக்கணும். இல்லை, பல இடங்களில் காவல்துறையும் அவங்களுக்கு கூட்டு சேர்ந்து பண்ணுற மாதிரிலாம் பல கேள்விப்படுறோம். ஆனால் அவங்க கூட்டு சேர்ந்து பண்ணுறாங்கன்னா, நான் ஆரம்பத்தில் நான் ஏற்கனவே காவல்துறையை பற்றி உங்கள்கிட்ட ஒரு இதில் பேசியிருக்கேன். காவல்துறையை வந்து இப்போ குறை சொன்னால் நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன் சொல்கிறீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு ஆஃபீஸர் இருந்தால் 3 மாதம் கூட அவங்கள விட்டு வைக்கிறது இல்லை. புரியுறதுங்களா? ஆளுங்கட்சிக்காரன் என்ன உள்ளே போய் கேட்டாலும் அதை செஞ்சு கொடுக்கணும். ஒரு வேலைக்காரன் மாதிரி போலீஸ்காரன்னு நடத்துகிறாங்க இந்த ஆட்சியில். இப்போ இந்த ஆட்சி வந்த சமீபத்தில் கூட பார்த்துருப்பீங்க, திருச்சி சிவாவுக்கு ஆளுங்களுக்கும் நேரு ஆளுங்களுக்கும் சண்டை நடந்தது. திருச்சி சிவா வீட்டை போட்டு உடைச்சாங்க. அப்போ திருச்சி சிவாவோட ஆளுங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க. உள்ள நேருவோட ஆளுங்க உள்ள புந்து சிவாவோட ஆளுங்களை ஸ்டேஷனுக்குள்ளேயே அடிச்சிருக்காங்க. அப்போ லா அண்ட் ஆர்டர் யார் கையில் இருக்கு? இன்ஸ்பெக்டர்கிட்டே எஸ்ஐ கிட்டேயோ இல்லை, ஆளுங்கட்சி கிட்டே இருக்கு. இவங்க ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் அந்த லா அண்ட் ஆர்டரை தவறாக பயன்படுத்துகிறாங்க. அந்த இன்ஸ்பெக்டரை எஸ்ஐயை கேட்டுறது அடுத்த நாள் தே வில் பி ட்ரான்ஸ்ஃபர். இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இதில் ஒன் அண்ட் ஒன்லி இதுனா அந்த லா அண்ட் ஆர்டருக்கு ஃபுல் மரியாதை கொடுத்தது யாருன்னா, தி ஒன் அண்ட் ஒன்லி சிஎம் ஜெயலலிதா அண்ட் எடப்பாடி பீரியடில் கூட இந்த அளவுக்கு கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரவுடிசத்தை ஊக்குவிக்கிறதுக்குன்னே ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு டீம் இருக்குது. இப்போ அன்றைக்கி அந்த திருத்தணி மேட்டரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த பையனுக்கு மிஞ்சி போனால் என்ன இருக்கும் வயசு? 18 வயசு தான். 18 கூட வந்திருக்கு. அவனுக்கு அந்த வச்சிருக்கிற அந்த பட்டாகதி எங்கேருந்து அவனுக்கு அவ்வளோ பெரிய பொருள் வந்தது? அந்த பையன் போட்ட ரீல்ஸு, அதுக்கப்புறம் இப்போ பல்வேறு ரீல்ஸ் விஜய் ரசிகர்கள்னு சொல்லிட்டு கையில் ஒரு அருவாளோட ரீல்ஸ் வர்றாங்க. இதை எப்படி தடுக்கிறதுன்றது இவங்களுக்கு ஏன் தெரிய மாட்டேங்குது? அதாவது தெரியாமல் கிடையாது, புரியுதுங்களா? அந்த மாதிரி ரவுடிஸை வச்சுக்கிட்டு தான், ரவுடிஸை உருவாக்கினா தான்
அவனுடைய மைண்ட் செட்டப் மாறாமல் இவங்களுக்கு அதனால் ப்ளஸ் பாயிண்ட்டு ஃபார் தி பொலிட்டீஷியன்ஸ். புரியுறதுங்களா? இப்போ கூட திருமாவளவன் அவர்கள் சமீபத்தில் ஒரு அவார்டு கொடுத்தார். என்ன அவார்டுனா, பொய் வழக்கில் சிறை சென்றவர்களுக்கு விருது வழங்கும் விழா. எப்படி இருக்கு? பொய் வழக்கில் எவனாவது உள்ளே போவானா? அப்போ சிறை சென்றவர்களுக்கு விருது வழங்கும் விழா இவர் நடத்துகிறாரு. அப்போ அவன் மைண்ட் செட்டப் எப்படி இருக்கும்? அவர் என்ன சொல்கிறாரு? திமிரி எழு, திருப்பி அடி, உன் மேலே 10 கேஸ் இருந்தால் தான் நீ ஏரியாவில் பெரிய ஆளுன்னு சொல்லு. ஆமாம், ஒரு மீட்டிங்கில் பப்ளிக்காகவே பேசுகிறாரு. அப்போ இந்த மாதிரி தலைவர்கள் இருக்கும்போது லா அண்ட் ஆர்டரை எப்படி சார் நம்ம வந்து சரியாக இது பண்ண முடியும்? இதில் வந்து மக்கள்கிட்டே ஒரு குறை இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி அந்த ட்ரெயினில் வந்து இப்போ அந்த பையன் பாவம், அந்த பையனை மிரட்டி அவ்வளோ இது கொடுமை பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த ட்ரெயினில் அவனும் அந்த பையனை ஒண்டி தான் இருந்தாங்களா? அந்த அத்தனை பேர் இருந்திருப்பாங்கல்ல. அப்போ அந்த பேசஞ்சர்ஸ் என்ன பண்ணியிருக்கணும்? அதில் ஒரு 10 பேர் எகிரி நின்று ஏன்டா அவனை மிரட்டுறான்ட்டு அவன் கத்தியை பிடுங்க போயிருந்தான்னா அவனுக்கு அதை செய்யணும்னு தோணுமா? மற்றவனுக்கு பயம் வரும். இதை வந்து பப்ளிக் செய்யறது கிடையாது. இப்போ நேற்று கூட நான் கிளாம்பாக்கத்தில் சொன்னேன் உங்ககிட்ட, ஒரு கான்ஸ்டபிளுக்கு கூட அவ்வளோ சண்டை போடுறான், அவன் குடிச்சிட்டு அவ்வளோ கெலாட்டா பண்ணுறான், எல்லாம் நின்று வேடிக்கை பார்க்குறானே தவிர ஒருத்தன் கூட கிட்டக்க போகல. அப்போ என்ன அர்த்தம்? நமக்கு என்ன நடந்தாலும் நமக்கு ஏதாவது நடந்துருவா, எவனுக்கு எது நடந்தால் நமக்கு என்ன? பப்ளிக் இந்த மாதிரி மென்டாலிட்டியாக அவங்க வந்து வீக்னஸாக யூஸ் பண்ணிக்கிறாங்க ரவுடிசம் இன்னைக்கு. புரியுறதுங்களா? ஆமாம், நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த வீடியோவில் கூட அந்த பையன் அருவாளை வச்சு ஓடுற ட்ரெயினில் வந்து காத்திக்கிட்டு அவனை மிரட்டிக்கிட்டு இருக்கான். பாவம், அவன் பாட்டுக்கு அவன் இந்திக்காரன் அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். அப்போ என்ன அர்த்தம்? அதுக்கும் ஒருத்தன் என்கிட்ட என்ன சொல்கிறான், போலீஸ் என்ன பண்ணிட்டு இருந்தது? ஏன்னா ட்ரெயினில் ரன்னிங் ட்ரெயினில் போய் போலீஸ் இருக்கான். பப்ளிக்கோட இந்த மாதிரி மென்டாலிட்டியை தான் சார் இன்றைக்கி ரவுடிசம் எடுத்துக்கிறாங்க. இன்னொன்று என்ன தெரியுமா? ரவுடிசம் வளர்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. நான் பப்ளிக்காகவே இதை பேசுகிறேன், நான் பயப்படல. என்ன? ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன், தே ஆர் சப்போர்ட்டிங் ஃபார் தி ரவுடிசம், நாட் ஃபார் தி பப்ளிக், என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா சமீபத்தில் அந்த விஸ்வநாதன் கமிஷனராக, சென்னை கமிஷனராக இருக்கும்போது வியாசர்பாடியில் ஒரு 20 வயசு பையன் நடு ரோட்டில் குடிச்சு கலாட்டா பண்ணான்னு சொல்லி அந்த கான்ஸ்டபிள் ஒரு ஏட்டு வந்து போய் அவனை பிடிக்க போயிருக்கார். நம்ம ஏரியா தானேன்ட்டு அவரை 18 வெட்டிருக்கான். நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. உடனே ஒரு ஆட்டோ டிரைவர் அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அந்த ஏட்டை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டார். அடுத்த நாள் காலையில் மாதவரம் ரோட்டில் என்கவுண்டரில் அந்த பையனை போட்டாங்க. 10 மணிக்கு இந்த ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன் நீ எப்படி என்கவுண்டர் பண்ண, அரெஸ்ட் பண்ணாமன்னு சொல்லி ரிப்போர்ட்டு கேட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் நிற்கிறான். அவன் வெட்டினதுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ அந்த வெட்டினவனை நீ என்கரேஜ் பண்ற மாதிரி தானே இது இருக்கு. ஆமா, உங்களுக்கு மரண தண்டனைக்குன்னு சொன்னா ஹியூமன் ரைட்ஸ் வந்துருது. அதுக்கு என்ன சொல்றான்னா, அதாவது மனிதாபிமானமற்ற செயல் என்கவுண்டர் பண்றதுங்கிறான். அப்ப அவன் 18 வெட்டுறானே, அவனும் மனுஷன் தானே. அப்ப அதுவும் மனிதாபிமானமற்ற செயல் தானே. அப்போ அவனை ஒண்டி கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணோன்னா இவன் செத்தா கூட பரவாயில்லையா? அப்போ ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷனோட இது எங்கே சார் போய்கிட்டு இருக்கு? அப்போ என்ன அர்த்தம்? ரவுடிசம்க்கு பயம் கிடையாது. ஒரு போலீஸ்காரனா ஒரு ஸ்டேஷனில் எஸ்ஐயை கேட்குறான், அடிக்கிறதுக்கு உனக்கு ரைட்ஸே கிடையாது, கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணு, நான் பார்த்துக்கிறேங்கிறான். மாற பிடிச்சிட்டா ஜாமீன், வயிற்ற பிடிச்சிட்டா ஜாமீன். நம்ம லாலையும் லா அண்ட் ஆர்டர்லையும் நிறையா லாவில் வந்து நிறையா ஓட்டைகள் இருக்குது. இப்போ சமீபத்தில் பாக்கிஸ்தான் அதே மாதிரி ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப டிலே ஆகிறது. டிலேலாம் ஒரு பிரச்சனையே கிடையாது சார். லா அண்ட் ஆர்டர் வந்து ஸ்ட்ரிக்டாக இருந்தால் அந்த லா அண்ட் ஆர்டர் மேலே தப்பு இருக்கும், பயம் இருக்கும். புரியுறதுங்களா? சமீபத்தில் பாகிஸ்தானில் கூட இம்ரான் கானுக்கு வந்து 17 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துருக்காங்க. அவர் மனைவிக்கும் கொடுத்துருக்காங்க. அவர் ஒரு அதிபராக இருந்தவர். ஆனால் மேல் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு கூட அவருக்கு சான்ஸ் கொடுக்கல. இன்றைக்கும் ஜெயிலில் தான் இருக்கார். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த உடனேயே 30 days டைம் கொடுக்குறான் நீ மேல் கோர்ட்டில் அப்பீல் பண்ணுறதுக்கு. அந்த மேல் கோர்ட்டில் அவன் அப்பீல் பண்ணிவிட்டு வாய்தான்னு வாங்கிட்டு சாவர வரைக்கும் அவன் உட்காந்துட்டு இருக்கான். இதுதான் இங்கே இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்டு. புரியுறதுங்களா? ஸோ லான்றது இன்றைக்கி வந்து பணக்காரங்களுக்கு, இந்த மாதிரி அரசியல்வாதிகளுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. அன்றைக்கி அம்பேத்கர் எழுதின சட்டம் வந்து 50 ஆண்டுகளுக்காக தான் அவர் எழுதினார். அதாவது 50 ஆண்டுகளுக்கு அப்புறம் மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி சட்டத்திட்டங்களை மாற்றணும்னு தான் அவர் எழுதினார். ஆனால் இந்த கிரிமினல் பொலிட்டீஷியன்ஸ் தங்களுடைய சுயநலத்துக்காக அந்த சட்டத்தை வச்சு நீ சட்டத்தோட விளையாடிக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ நீங்கள் சொன்னது இன்னொரு சம்பவம், கிளாம்பாக்கம் ஒரு சம்பவம் சொன்னீங்க இல்லையா? அதே மாதிரி இப்போ நீங்கள் கோயம்புத்தூரில் ஒரு சம்பவம் பார்த்துருப்பீங்க. இப்போது லேட்டஸ்ட்டாக அதை நான் கேள்விப்படல. கோயம்புத்தூரில் ஒரு சம்பவம், திருப்பி திருத்தணியிலேயே ஒன்று, திருத்தணியிலேயே அதை 2வது வியாபாரி ஒருத்தனை அடிச்சு கையை அது பண்ணியிருக்கிறது. இன்னொன்று, ஒரு போலீஸை வந்து ஒருத்தன் வந்து மிரட்டுறான், கையில் கத்தி வச்சு ஒரு ரவுடி மிரட்டுறான். கடைசியில் அது என்ன சொல்கிறாங்க, மனநிலை பாதிக்கப்பட்டவன்ற மாதிரி மாற்றி விட்டாங்க. அது வந்து இவங்க பொலிட்டீஷியன் சொல்லி கொடுக்கறது. அவனை பிடிச்சி இழுத்துன்னு போன உடனே அங்கே ஒரு கரவெட்டி திருடன் ஒருத்தன் போய் நிற்பான் அங்கே அவனுக்கு சப்போர்ட்டா. புரியுறதுங்களா? இன்னைக்கு வந்து நான் இந்த திருமாவளவனை கேட்குறேன். அவர் போய் சமீபத்தில் டிஜிபி கிட்ட கூட கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. இங்கே தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்க பிஜேபி கெடுக்குதுன்ட்டு.
என்ன ஒருத்தன் மேலே 10 கேஸ் இருந்தால் தான் நீ பெரிய ஆளுன்னு சொல்கிற, நீ சட்டம் ஒழுங்கை கெடுக்கிறியா இல்லை பிஜேபி கெடுக்குதா? இதுதான் என்னுடைய கேள்வி. இதுக்கு திரும்ப அவ்வளோ நாளாக பதில் சொல்ல முடியுமா? இன்னைக்கு அவரோட ஆளுங்க என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அப்பேற்பட்ட கண்ணகி நகர் எடுத்துக்கோங்க, பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்க்கே போலீஸ் ஸ்டேஷன். ஆனால் அந்த பஸ் ஸ்டாண்டுல 15 வயசு பையன் கஞ்சா வைத்துக்கிட்டு இருக்கான். இது மா சுப்பிரமணியத்துக்கு தெரியாதா? ஆனால் அவர் சொல்றாரு ஜீரோங்கிறாரு. எந்த கடையில் அவருக்கு ஆன்ஸ் வேணும்? சைதாப்பேட்டை உள்ள எத்தனை கடையில் அவருக்கு ஆன்ஸ் வேணும்? இவங்க எல்லாருமே மனித சங்கிலி போராட்டம் நடத்தினாங்க. இப்போ போன போதை கலாச்சாரம் அதான் சொல்றேன். நம்ம பப்ளிக்கோட மென்டாலிட்டி அந்த மாதிரி இருக்கு. இமயமலையை கொண்டு தான் நான் தமிழ்நாட்டுக்குள்ள வெப்பேன்னு இவங்க சொன்னாலும் கை தட்டுறதுக்கு 10 பேர் இருக்கானே. அதனால நம்ம என்ன சொன்னாலும் நம்பிடவும் தான் இவங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? திங்கிங் கெப்பாசிட்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் தி பர்சன். அது நம்ம மக்கள் கிட்ட கிடையாது. ஒரு விஷயம்னா அதை சிந்திக்கிறது கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு படித்த இன்ஜினியர் 3 பேர் சென்னையிலேருந்து திருச்சி பஸ்ஸில் ப்ரைவேட் பஸ்ஸுக்கு போயிருக்காங்க. அவன் என்ன சொல்லியிருக்கான்? புதுக்கோட்டை, அறந்தாங்கி, காரைக்குடின்னு இருக்கான். உடனே ஏறி இருக்காங்க, 1000 rupees டிக்கெட்டுன்னு இருக்கான். சரிங்க அப்படின்னு ஏறி உக்காண்டானுங்க. திருச்சி போனவுடனே 3 பேர் 4 பேர் கையிலேயே 100 ரூபா கையில் காசை கொடுத்துட்டு உள்ளேருந்து கவர்மெண்ட் பஸ்ஸில் போட்டான். அங்கே இறங்கினவுடனே அவனுங்கிட்ட தகராறு பண்ணாங்க. எல்லா புரோக்கர்ஸும் சேர்ந்து அவனை அடிக்க போகிறாங்க. நான் உடனே கூப்பிட்டு 4 பேருக்காக டீசல் போட்டு போவோமாடா, நீங்கள் ஏறி இந்த தப்பு வாங்கடா பேசாமல் அப்படின்ட்டு இழுத்துட்டு வந்துட்டு நான் கேட்டேன், நீங்கள் எந்த ஊரா? சொந்த ஊருன்னு. காரைக்குடி அப்படின்னா. நான் கேட்குற ஒரே ஒரு கேள்வி கொண்டு நீ பதில் சொல்லு, என்ன வேலை பார்க்குற அப்படின்னு. ஐ எம் ஏ கம்ப்யூட்டர் இன்ஜினியர் அப்படின்னு நான் ஒருத்தன். ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் இருக்குன்னு திங்க் பண்ண மாட்டியா? திருச்சியிலேருந்து புதுக்கோட்டை போய் திருமயம் வழியாக காரைக்குடி போகுமா இல்லை அறந்தாங்கி வழியாக போகுமா? இது கொண்டு நீ பதில் சொல்லு அப்படின்னு. இல்லை திருமயம் வழியாக தான் போகும், ஆனால் அவன் தான் சொன்னான் அறந்தாங்கி காரைக்குடின்னு. மறுபடியும் அந்த பதிலை சொல்லாது அப்படின்னு. அப்புறம் எதுக்கு சார் எங்களை காரைக்குடி போகும்னு சொல்லி ஏற்றினான் அப்படின்னு. அது ஒன்றும் கிடையாது. 4 சீட் அவனுக்கு திருச்சி வரைக்கும் காலியாக இருந்திருக்கு. நீங்கள் 4 பேர் மாட்டினீங்க, உங்களை தூக்கி போட்டுருவேன். ஸோ அப்போ அந்த இடத்துல அந்த பசங்களுக்கு, ஒரு படித்த பசங்களுக்கு திங்கிங் கெப்பாசிட்டி இல்லை. இதைத்தான் நான் சொல்லுவேன். இந்த லா அண்ட் ஆர்டரும் அப்படி தான். புரியுதுங்களா? ஒரு சம்பவம் நடக்குதுன்னா நம்ம ஒன்றும் போலீஸ் துறையை ஒண்டி நம்ம குறையே சொல்லக்கூடாது. அவங்க என்ன தான் பவர் உள்ளவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு கையில் பவர் கிடையாது. இல்லை, பவர் இருந்தால் தான் அவங்க ஆக்ஷன் எடுத்தால் தான் மாற்றிடுறாங்க. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ போலீஸோட இவங்க சும்மா போலீஸ் எல்லா பவரும் இருக்குன்றாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்களா ஒரு ரவுடி கத்தியை காட்டி மிரட்டினான்ட்டு, அதே அவன் போய் உள்ளே போய் ஸ்டேஷன் உள்ளே போய் காட்டி மிரட்டினான்னு வச்சுக்கோங்களேன். உடனே அங்கே இருக்கிற போலீஸ்காரங்க கோர்ட்டில் போய் ஜட்ஜுக்கிட்ட இவர் தான் எஸ்ஐ இவன் தான் மிரட்டினான்னு சொன்னால் அந்த சாட்சி எடுபடாதுன்னு சொல்லி அடுத்த நிமிஷம் அவனை ரிலீஸ் பண்ணுவாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் சாட்சி எடுபடாதான். ஆனால் வெளியில் பப்ளிக் தான் சொல்லணும். எவனாவது சொல்லுவானா? சொல்ல மாட்டான். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் தான் இன்னைக்கு லால இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கிறதுனால மோஸ்ட்லி லா அண்ட் ஆர்டருக்கு ரொம்ப அதிகமாக இது வருது. பொதுவாக மோஸ்ட்லி இந்த 15, 14, 15 இந்த வயசு பசங்க தான் அதிகமாக ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதிகமாக ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஏரியாவில் அந்த மாதிரி கிடைக்கிறதுன்னு மொத்தம் கிடையாது. உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பிலோ 20 அவங்கள தவறான பாதைக்கு கொண்டு போகிறதுக்குன்னே ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒரு கும்பல் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அவங்க தான் அரசியல் கட்சியிலையும் இருக்காங்க. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்டா, நாங்கள் இருக்கோம், ஒன்றை பிடிச்சுன்னு போனான்னா அடுத்த நிமிஷம் நாங்கள் வருவோம் அப்படின்னு. அதனால தான் ஒரு ஹெல்மெட்டுக்கு போலீஸ்காரன் மடக்கினா கூட உடனே ஒரு கவுன்சிலரை கூப்பிட்றான் ஃபோனில். புரியுதுங்களா? இன்றைக்கி உண்மையிலே சொல்லுவேன், லா அண்ட் ஆர்டர் கெட்டு போகிறதுக்கு காரணமே இந்த பொலிட்டீஷியன்ஸ் தான். இன்னொன்று மெயின் பப்ளிக். இந்த பப்ளிக் அந்த தட்டி கேட்குற தைரியம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் லா அண்ட் ஆர்டர் சரியாக இருக்கும். போலீஸை ஒட்டி குறை சொல்ல முடியாது. கண்டிப்பாக இல்லை. இல்லை ஒன்று சொல்கிறேன், இப்போ இந்த ஏரியாவில் ஒரு பிரச்சனை நடக்குது. இங்கேருந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அவர் வரணும்னா மினிமம் ஒரு 10 நிமிஷமாவது ஆகாதா? அதுக்குள்ளே அவன் எத்தனை இல்லீகல் பண்ணிட்டு போவான். ஆனால் அந்த ரோட்டில் எத்தனை பப்ளிக் இருக்கு? நீ சேர்ந்து அந்த 10 பேரை அடித்து ஒரு 50 பேர் சேர்ந்து உட்கார வச்சுன்னா அவனுக்கு அடுத்த தடவை செய்யணுன்ற பயம் வருமா? வராது. செய்யக்கூடாதுன்ட்டு அதை ஏன் பப்ளிக் செய்ய மாட்டேங்குது? கேட்டால் வேலை வெட்டியை விட்டுட்டு நான் சரி அப்போ அனுபவி, அப்படி அனுபவிச்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இன்றைக்கி போலீஸ் துறையிலே ஆட்கள் எடுக்கலை, கம்மியாக இருக்குது. அவங்களாலே டியூட்டி பார்க்க முடியலை. இன்றைக்கி ஒரு ஷிஃப்ட்டு அதில் அப்படி டியூட்டி பண்ணால் பாதி பேர் இதுக்கு போக வேண்டியது இருக்கு, பாதுகாப்புக்கு போக வேண்டியிருக்கு. இதில் பார்த்தா இந்த ஜெயலலிதா பீரியடில் ஊர்காவல் படைன்னு எடுத்தாங்க. அவங்களையாவது ஒரு 5 நாள் அங்கங்கே போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இவர் வரும்போது சொன்னார், நான் ஆட்சிக்கு வந்த உடனே ஊர்காவல் படையில் வேலை பார்க்குறவங்க அத்தனை பேருக்கும் நான் பர்மனன்ட் பண்ணுவேன், காவல்துறை காவலர்களாக ஆக்குவேன்னாரு. கடைசியில் அவங்களையெல்லாம் வேலையை விட்டே தூக்கிட்டார். ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்ன்ட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்கள வேலையை விட்டே தூக்கிட்டார். இன்றைக்கி கிட்டத்தட்ட 50,000 குடும்பம் இன்றைக்கி தெருவில் நிற்குது. புரியுதுங்களா? இப்படி இருந்தால் என்ன பண்ண முடியும்? இதோட இது மட்டும் இல்லை, இதோட நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கவர்மெண்ட்டில் பெரிய ப்ராப்ளம் என்னன்னா சட்டம் ஒழுங்கு
இந்த பாலியல் பிரச்சனைகள் இருந்தது. அது வந்து பாலியல் வந்து சார் நான் என்ன சொல்கிறேன்னா, முதல்ல வந்து இப்போ இருக்கிற லேடிஸே வந்து அதை வந்து திங்க் பண்ண மாட்டேங்குது. புரியுறதுங்களா? அதாவது எத்தனையோ நீங்கள் பேப்பர் படிக்கிறீங்க. டெய்லி வந்து காதலை ஏமாற்றிட்டான், உடனே காதலை வீட்டு வாசலில் போய் நிற்கிறேன், போலீஸ் ஸ்டேஷன் உள்ள தீ குளுக்க முயற்சி, இந்த மாதிரிலாம் வருது. அப்படி இருந்தும் இவங்க ஏன் அந்த லவ்ன்ற மேட்டருக்குள்ளே போகிறாங்கன்னு நான் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். லவ் இஸ் நாட் தி ஆர்ட் ஆஃப் தி லைஃப், இட் இஸ் ஒன்லி த பார்ட் ஆஃப் தி லைஃப். வாழ்க்கையின் ஒரு பகுதி. இன்றைக்கி வர லவ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அதாவது புரிதல் தன்மை கிடையாது, இன்ஃபாக்சுவேஷன். புரியுது? இனக்கவர்ச்சி மட்டுமே. இனக்கவர்ச்சி மட்டும்தான். அதாவது லைஃப்பை பற்றி யோசிக்கிறது கிடையாது. பீச்சுக்கு போகாமல், சினிமாவுக்கு போகாமல், செல்ஃபி எடுப்போமா, இதுதான் இன்றைக்கி லவ். புரியுதுங்களா? அதனால் அந்த மைண்ட் செட்டப் வந்து அவங்களுக்கு இல்லை. நம்ம லைஃப்பில் நம்ம எப்படி செட்டில் ஆகணும், நம்ம எப்படி வாழ்க்கை வாழணும் அப்படின்றத பற்றி சிந்திக்கிறது இல்லை. ஏதோ பீச்சுக்கு போகிறோமா, சினிமாவுக்கு போகிறோமா, பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோமா, இதுதான் இன்றைக்கி லைஃப்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் இதெல்லாம் வளராமல் என்ன பண்ணணும் சொல்லுங்கள் நீங்கள்? அதனால் நான் என்ன சொல்ல வரேன், லா அண்ட் ஆர்டருக்கு ஃபஸ்ட்டு ரெஸ்பான்ஸ், பப்ளிக் வாண்ட் டு டேக் தி ரெஸ்பான்ஸ். புரியுதுங்களா? ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அதை 2 பேர் செய்கிறான்னா 10 பேர் சேர்ந்து அடி அவனை, தப்பே கிடையாது. அவன் மேலே என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறான் போலீஸு? கலவரன்ற மாதிரி தான் அவனை கேஸ் ஃபைல் பண்ணி அவனை தான் உள்ளே தள்ளுவானே தவிர பப்ளிக் அதனால எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. பப்ளிக்கில் கலாட்டம்னா பப்ளிக்காக அடித்து உடச்சி கொண்டு வந்து ஒப்படைச்சாங்கன்னு சொல்லி தான் எஃப்ஐஆர் போட போகிறான். அப்படி இருக்கும்போது உனக்கு என்ன ப்ராப்ளம், ஒன்று என்ன கோர்ட்டு கூப்பிட போகிறானா, இது பண்ண போகிறானா? இல்லை. இல்லை, நீங்கள் இதில் சொன்னதில் முக்கியமான இந்த ஹியூமன் ரைட்ஸ் பற்றி சொன்னீங்க. ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன் நிறைய புல்லுரிமை, நிறைய இந்த இவங்க. அதான் நான் தான் சொல்கிறேனே, யூ இஸ் த ஃபர்ஸ்ட் ஃப்ராடு. நான் அடித்து சொல்லுவேன், என் மேலே ஆக்ஷன் எடுத்தால் எடுத்துக்கிட்டோம், அதை பற்றி நான் கவலைப்படலை. They are giving the support to the rowdyism, not for the public or not for the law. புரியுறதுங்களா? அதனால தான் இப்போ சமீபத்தில் கூட டெல்லியில் இந்த பிரச்சனை எழுந்திருக்கு. ஹியூமன் ரைட்ஸ் கிட்டேருந்து அந்த பவரை எடுக்கணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அந்த பிரச்சனை போயிருக்கு இப்போ. ஆனால் இவங்க அதில் இருக்கிறவங்களே எல்லாருமே அட்வொகேட்ஸ். அப்படி இருக்கும்போது அதை தடை பண்ண தான் மனித உரிமை ஆர்வலர்கள் அதிகமாயிட்டாங்க. எல்லாரும் ஒரு விசிட்டிங் கார்டு மனித உரிமை ஹியூமன் ரைட்ஸ். அது ஆர்வலர்கள்னா அவனே பார்த்தீங்கன்னா பின்னாடி பாதி இது அவங்ககிட்டே இருக்கும், தவறுகள் அவங்ககிட்டே இருக்கும், அவனே போய் நிற்பான் ஒரு இதுக்கு. புரியுறதுங்களா? இப்போ ஆர்வலர்கள்ன்றது போட்டுக்கிறது வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டியாக போயிடுச்சு. ஊரில் வந்து ஒரு பெரிய மனுஷன் ஒரு கெத்தை காட்டிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. புரியுது? இப்போ நானும் தான் பேசுகிறேன், நான் எதாவது கார்டு வச்சுருக்கேன்னா எதுவும் கிடையாது. ஏன்னா பப்ளிக்காக பார்த்தாலே எல்லாருக்கும் தெரியும் என்ன. ஆனால் இவங்க அப்படி கிடையாது. அவங்களுடைய இதை வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக இவங்களா உருவாக்கிக்கிறது அந்த மாதிரி. புரியுது? கார்டை கொடுத்து 10 பேர்கிட்ட கொடுத்து இது பண்ணுறது, உனக்கு எதாவது பிரச்சனையாக இருந்தால் என்கிட்ட வான்னு சொல்கிறது. அதை வச்சு இவன் ஒரு போர்வையில் பெரிய மனுஷன்ற போர்வையில் காட்டி அடுத்தது பாலிடிக்ஸ் உள்ள நுழையுது. இதுதான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடக்கிற ஒரு ஈஸியான வழி. புரியுறதுங்களா? இதுதான் இன்றைக்கி சொல்கிறேன் நான். அதனால் நான் இல்லை, இது வந்து ஒரு தேர்தலில் ஒரு இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தேர்தலில் எதிரொலிக்கும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக ஒழிக்கும். ஆனால் வந்து அதிகம் சில பேர் என்ன சொல்கிறாங்க, எங்கே தான் அடிதடி நடக்கல, கலாட்டம் நடக்கல, அதான் சொல்கிறாங்க. இல்லை, இவங்க சொல்லும் போது சொல்கிறாங்க மணிப்பூரில் நடக்கலையா கேள்வி. இதில் மணிப்பூரில் நடக்கல, இதில் நடக்கல. மணிப்பூர் நான் என்ன சொல்ல வரேன், இப்போ இதுக்கு கூட சொன்னாங்க சமீபத்தில் இந்த பிராந்தி இதுக்கு கூட, அதாவது தமிழ்நாட்டில் ஒண்டி தான் பிராந்தி இருக்குது, அப்படி ஓடுது இப்படி ஓடுதுன்னு பேசுகிறேன், எல்லா ஸ்டேட்லேயும் தான் இருக்குன்னு. நான் என்ன சொல்ல வரேன், ஒரு ஊரில் ஊரே குப்பையாக இருக்குன்னா அதுக்காக உன் வீட்டையும் குப்பையாக வச்சுப்பியா? முதல்ல உன் வீட்டை நீ சுத்தம் பண்ணு, உன் வீட்டை பார்த்து மற்ற இதெல்லாம் சுத்தமாகும். அதுதான் நடைமுறை. அதை விட்டுட்டு ஊரே சாக்கடையில் காலை வைக்குதுன்றதுக்காக நீயும் போய் சாக்கடையில் காலை வைப்பியா? இதுதான் என்னுடைய கேள்வி பப்ளிக்கு. முதல்ல நீ வந்து உன்னுடைய வீட்டை சுத்தமாக வச்சுக்க, அதுக்கப்புறம் எல்லாம் சரியாக போகும். சைனாவில் கூட ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு இதில் போட்டேன், ஒரு பொண்ணு வந்து சைனாவில் பஸ்ஸில் போய்கிட்டு இருந்திருக்கு, அது உக்காந்த சீட் வந்து கிழிஞ்சிருக்கு. உடனே அது என்ன பண்ணியிருக்கு, அது பையில் இருந்த ஊசி நூலும் அது வச்சு இருந்திருக்கு போல, டெய்லர் பொழுது எடுத்து அந்த ஊசி நூல் எடுத்து அந்த சீட்டை வந்து அது போகிற இடம் வரத்துக்குள்ளே அதை தைச்சு அதை சரி பண்ணியிருக்கு. அப்போ என்ன அர்த்தம், அவங்க நாட்டு மேலே அதுக்கு இருக்கிற பற்று, அந்த பற்று இங்கே இல்லை. புரியுதுங்களா? பஸ்ஸுக்குள்ளேயே இஷ்டத்துக்கு எழுதுறான், லவ்வர்ஸ் பேரை எழுதுறான், இதை எழுதுறான், கிறுக்கிறான், இஷ்டத்துக்கு பண்ணுறான். அப்போ என்ன பண்ணு, புகையை பிடிக்காதுன்னு போட்டிருக்கு, ஆனால் அந்த பூவை அழிச்சிட்டு கை பிடிக்காதுன்னு வேணும்ட்டே பண்ணுறாங்க. இந்த மாதிரி மென்டாலிட்டி உள்ளவங்க எப்படி இது பண்ணுவாங்க சொல்லுங்கள்? அதனால் வந்து இங்கே சட்டம் ஒழுங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்டதுக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவோம், பப்ளிக் முதல்ல மாறணும். 2 பேர் தகராறு பண்ணான் ரோட்டில் குடிச்சிட்டு 10 பேர் சேர்ந்து அடி, தப்பே கிடையாது, அவன் ரவுடி சத்தே விட்டுருவான். அவன் அடி வாங்குறத பார்த்து மற்றவன் அடங்குவான். இதுதான் மென்டாலிட்டி. 1 2 3லேருந்து தான் நீங்கள் 9900 போக முடியும். எடுத்தவொடனே நீ 9900 போனால் 1 2 3 உன்னால் இது பண்ண முடியாது. எதுக்கு எடுத்தாலும் போலீஸ் வரலன்னா அவன் நீங்கள் நான் சொன்னேன் இப்போ கூட ஸ்டேஷனில் நீங்கள் 1000 ரைட்ஸ் 10 நிமிஷமாவது ஆகாது அவனுக்கு டிராஃபிக்கில் பூந்துக்கிட்டு வரணும்னா அந்த 10 நிமிஷத்துக்குள்ள அவன் எவ்வளோ இல்லீகல் பண்ணிட்டு போவான். அப்போ ஏன் நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, ஏன் சதறி ஓடுற?
இதுதான். அதனால் லா அண்ட் ஆர்டர் இது பண்ணனா மக்கள் கையில் தான் இருக்குது. அதனால் மக்களாகிய இவங்க வரப்போகிற தேர்தலில் சிந்திச்சு இந்த லா அண்ட் ஆர்டர் இதுக்கு ஒரு முடிவு கட்டணுன்னா ஒரு நல்ல முடிவை கொண்டு வரணும். தட்ஸ் ஆல்.